மா பிரியாணி வேற லெவல் போங்க. சூப்பர் டேஸ்டா இருக்கு. யம்மி. எடி சோனி குட்டி, மெய்யாலுமா சொல்றேன். அம்மா கிண்டன பிரியாணி அம்புட்டு டேஸ்டாவா இருக்கு. அட ஆமாம்மா, உண்மையாவே இன்னைக்கு பிரியாணி வேற லெவலா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஒரு நாளைக்கு நல்லா குழஞ்சு பொங்கல் மாதிரி வச்சிடுவேன். இன்னைக்கு தான் பருக்கு பருக்கே அருமையா இருக்குமா. ஏனுங்க சோனியாப்பா, நீங்க ஒன்றும் சொல்லாமே முடிச்சிட்டு தின்னுட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ டேஸ்டா இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலன்னா வெள்ளை சோறுக்கு போட்டுக்கிறீங்களா? ஆட்ட அப்படிலாம் இல்லடி பத்துமணி, நல்லா சுவையாக தான் இன்னைக்கு பண்ணியிருக்க பாரு. எல்லாமே சோனி குட்டி சொன்ன மாதிரி கரெக்டாக அளவாக போட்டுக்கிறேன் இன்னைக்கு தான். இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கும் மசாலா வாலி கொட்டி போடுவேன், இல்லைன்னா எண்ணெயை ஊற்றி வச்சிருவேன், இல்லைன்னா களி மாதிரி கெட்டியாக பண்ணி வச்சிருவேன். இன்னைக்கு தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குது. பிரியாணி மாதிரி இருக்குது. கடை பிரியாணியாக தோற்று போயிடும் போ. ஏனுங்க சோனியாப்பா, உங்க வாயில இருந்து இப்படி ஒரு பாராட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கேட்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏட்டி நெட்டவள்ளி சந்தியா, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு பிடிக்கலையோ? அட இல்லைக்கோ, அம்புட்டு ருசியாக இருக்குது பார்த்துங்க. சீக்கிரமாக தின்னா தானே இன்னொரு ரவுண்டு போக முடியும். அதனால தான் நான் வாய் பேசாமல் தின்னுட்டு இருக்கிறேன். பிரியாணிலாம் நிறைய தானக்கா கிண்டி இருக்கிறீங்க, இல்லை கொஞ்சமாக எது கிண்டினீங்களா? நான் இன்னைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துக்குங்க. நான்லாம் ஒரு 5-6 ரவுண்டு தள்ளனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதான் நீ சாப்பிடுமா, அதெல்லாம் நிறைய கிண்டி இருக்கிறேன். இன்னும் எவ்வளோ வேணுமோ போட்டு சாப்பிடுங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லக்கா. நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டீங்கல்ல, அப்புறம் காலி ஆகி போச்சுன்னு என்ன சொல்லக்கூடாது. ஆமாம்மா, இன்னைக்கு பிரியாணி நல்லா தான் செஞ்சுருக்கு. கிரேவியும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குமா. இன்னைக்கு மட்டன் கிரேவி நல்லா சூப்பராக வெந்துட்டு காரமும் அதிகமாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குமா. ஆமாம் பத்துமணி, மட்டனும் நல்லா வெந்துட்டு கிரேவியும் நல்லா நாக்கில் வச்சா அப்படி கரையுது. இன்னைக்கு என்னத்துக்கு இம்புட்டு டேஸ்டாக செஞ்சுருக்காவ. இந்த மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த பிரியாணி இந்த கிரேவிலாம் இன்னைக்கு நாங்கள் ஒரே ரவுண்டில் எல்லாம் காலியாகி போயிட மாட்டேங்குது. அடுத்த சுத்துக்கெல்லாம் இல்லாமல் போயிடும். 10 மணி வந்து உட்காந்து சாப்பிட்டுக்க சொல்லிக்கிட்டேன். அட போங்கங்க, நீங்க வேற. சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்குலாம் பரிமாறிக்கிட்டு. ஆமாங்க பத்து, அண்ணன் சொல்கிற மாதிரி அடுத்த சுத்துக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் சட்டியில் காலி ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு இல்லாமல் போய் பார்த்துக்கிடுங்க. வந்து உட்காந்து நீங்களே எங்களுடைய கையோட சாப்பிடுங்க. உங்களுக்கு பரிமாறி இப்படி தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வெள்ளைச்சோறு தான் மிஞ்சும். இன்னைக்கு எல்லாருமே இப்படி பாராட்டுறீங்களே. நான் எப்பயும் போல தான் செஞ்சேன். இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க. சரி நானும் சாப்பிட்றேன். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு நாக்கில் எச்சி ஊடுது. அம்மாடி, நின்றுக்கிட்டே இருந்து காலெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. ஆடா, நீங்க சொல்ற மாதிரி நல்லா தாங்குது. என்ன பத்மினி அக்கா, நீங்கள் நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம்? உண்மையிலே இன்னைக்கு வேற லெவல். நான் பிரியாணி வாசடிச்சு தானே நான் அங்கிருந்து வாரேன். பிள்ளைங்களா எல்லாரும் வேணுங்கிறத போட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க நெட்டவள்ளி சோனியப்பா, நீங்களும் சாப்பிடுங்க. கிரேவியை ஊற்றி சாப்பிடுங்கக்கோ, ருசியாக இருக்குது. ஊற்றிக்கலாம் நெட்டவள்ளி. இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா ஊற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிரியாணி நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் சாப்பிட்றோம். இந்த மோடத்துக்கு நல்லா இருக்குது பார்த்துக்கிடுங்க. நீங்களும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் கோழி பிரியாணி இருந்தால் லைக்